வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். புதுச்சேரி சட்டப்பேரவையில் 2025-26 ஆண்டிற்கான 13,600 கோடி ரூபாய்க்கான நிதிநிலை அறிக்கையை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று தாக்கல் செய்தார். சட்டப்பேரவையில் உரையாற்றிய முதலமைச்சர் திரு ரங்கசாமி மத்திய அரசின் தொடர் வழிகாட்டுதலுக்கும் கனிவான ஆதரவு அளித்து வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார். தொடர்ந்து முதலமைச்சரின் பட்ஜெட் உரையில் வறுமை கோட்டிற்கு கீழ் வசிக்கும் அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதந்தோறும் வழங்கப்படும் உதவித்தொகை 1000 ரூபாயிலிருந்து 2500 ரூபாயாக உயர்த்தப்படும். இளங்கலை பட்டப்படிப்பு பயிலும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு ஆண்டுக்கு 5000 ரூபாயிலிருந்து 8000 ரூபாயாக உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும். அனைத்து விவசாயிகளுக்கும் மழைக்கால நிவாரணமாக 2000 ரூபாயும், வனம் மற்றும் வனமில்லாத பகுதிகளுக்கு 3 லட்சம் மரக்கன்றுகள் மற்றும் பள்ளிகளில் 1 லட்சம் மரக்கன்றுகள் வழங்கப்படும். புதுச்சேரி குடிமைப் பொருள் வழங்கல் துறை மூலம் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 2 கிலோ கோதுமை இலவசமாக வழங்கப்படும். அரசு மற்றும் அனைத்து அரசு உதவி பெறும் பள்ளிகளில் உள்ள மாணவர்களுக்கு மாலை சிற்றுண்டியும், வாரத்திற்கு 3 நாள் வழங்கப்படும் முட்டை இனி நாள்தோறும் வழங்கப்படும். 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்று இளநிலை கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும். அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு வரும் ஆண்டு முதல் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். கிழக்கு கடற்கரை சாலையில் புதிதாக அமைய உள்ள புதிய பேருந்து நிலையத்திற்கு முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் பெயர் சூட்டப்படும். சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாடு நிதி 2 கோடியிலிருந்து 3 கோடியாக உயர்த்தப்படும் என்று முதலமைச்சர் கூறினார். ரத்த தானம் செய்யும் தன்னார்வல அமைப்புகள் மற்றும் தன்னார்வலர்களை பாராட்டி சான்றிதழ் வழங்கும் விழா புதுச்சேரி ஜிப்மர் வளாகத்தில் இன்று காலை நடைபெற்றது. இவ்விழாவில் ஜிப்மர் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் துரைராஜன், புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்க திட்ட இயக்குநர் டாக்டர் சித்ராதேவி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.